இந்தியால ஏழைகள் அதிகமா இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஏழ்மையே இருக்காதுங்க அப்படின்னுவாங்க. ஆனா ஏழ்மை இருக்கு. இந்த பணம் அப்படின்றது இந்த ஏழ்மைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த பணத்தை பிரிண்ட் பண்றது இந்தியன் கவர்மெண்ட். மைசூர்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ் இருக்கு. கொல்கத்தால ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல போயிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணி இந்த ஏழை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஏழைகளே இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் பணக்காரங்களாயிடுவாங்க, எல்லாத்தையுமே பணம் அப்படின்றது இருக்கும். ஏன் இத இந்தியன் கவர்மெண்ட் பண்ண மாட்டுது அப்படின்னு ஒருத்தவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படிலாம் யோசிக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் யோசிச்சுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்களும் இதை சொல்றாங்க. அப்பதான் எனக்கு வந்த கேள்வி, இன்னமும் நிறைய பேர் அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்தா ஏழ்மை ஒழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. எதனால இந்தியன் கவர்மெண்ட் அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ண மாட்டுது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. கடந்த 5000 வருஷத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச பெஸ்ட் இன்வென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. பிளைட்டை கண்டுபிடிச்சது, வீலை கண்டுபிடிச்சதுல இருந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா மணி. இந்த மாதிரியான காசை மனுஷன் கண்டுபிடிச்சதுதான். ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது. பேசிக்கா அந்த காலகட்டத்துல என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா மத்தவங்க கிட்ட இன்னொரு பொருள் இருக்கும். அந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட இருக்க ஒரு பொருள், பேசிக்கா ஒரு ஆரஞ்சு பழம் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நான் என்கிட்ட இருக்க ஒரு மாட்டை கொடுத்து அந்த ஆரஞ்சு பழத்தை அவங்க கிட்ட நான் வாங்கிட்டு வருவேன். என்கிட்ட இருக்க ஒரு பொருளை கொடுத்து அவங்க கிட்ட இருக்க ஒரு பொருளை வாங்குற மாதிரியான ஒரு முறைதான் அன்னைக்கான காலகட்டத்துல இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த சங்குலாம் இருக்கும்ல கடல்ல, அந்த மாதிரியான சங்குகள், அதுக்கப்புறமா மாட்டோட தோள்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்கிப்பாங்க. ஒரு முடிவெற்றவர் இருக்காருன்னா அவர்கிட்ட போயிட்டு நான் தக்காளி என்கிட்ட இருக்கு, தக்காளி நான் கொடுக்குறேன், எனக்கு முடிவெட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அன்னைக்கான காலகட்டத்துல வேல்யூ அப்படின்றது எந்த பொருளுக்குமே செட் பண்ணப்படலை. அதுவும் இல்லாம அன்னைக்கான காலகட்டத்துல இந்த மாதிரி கரன்சி, இந்த மாதிரியான மணி மாதிரியான காயின்ஸ் மாதிரியான எந்த விஷயமும் அன்னைக்கான காலகட்டத்துல கிடையாது. 600 BCE தான் சைனால காயின்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. இப்ப நம்ம கண்டுபிடிச்சதுல சைனா தான் ரொம்ப பழமையான காயின் வச்சிருந்திருக்கு. அப்ப காயின் சிஸ்டம்லாம் அவங்க வச்சிருந்திருக்காங்க. அந்த காயின் இந்த மாதிரியான ராஜாக்கள்லாம் காயினை உருவாக்கி இந்த காயினுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு, இந்த பொருளை வாங்கணும்னா நீங்க இவ்வளவு காயின் தரணும் அப்படின்ற சிஸ்டம் சைனா தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததா சொல்றாங்க. பக்கத்து நாட்டுல இருக்க ராஜா கிட்ட எல்லாம் இந்த மாதிரி காயின் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி காயினை, தங்க நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரி கிட்ட கொடுத்து இந்த மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு இருப்பாங்க. 15th செஞ்சுரியில அதிகமான கண்ட்ரியை பல கண்ட்ரி காலனைஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் நம்மள பண்ண மாதிரி, பிரெஞ்சு வேற ஒருத்தவங்களை பண்ண மாதிரி, ஸ்பானிஷ் ஒருத்தவங்களை பண்ண மாதிரி, யூரோப்ல இருக்க பல சூப்பர் பவர்ஸ் நிறைய இடங்களை பிடிச்சுக்கிட்டாங்க. காலனைஸ் பண்ணும் போது இந்த பணம் அப்படின்றது காயினா தான் இருந்துச்சு, நாணயமா இருந்துச்சு. இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கான காலகட்டத்துல தான் இந்த மாதிரியான பில்ஸை கொண்டு வராங்க. பேசிக்கா பில் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு 10 ரூபா பணம் இருக்கும்ல, இந்த 10 ரூபா பணம் இருக்குல்ல, இது வெறும் பேப்பர் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது RBI கவர்னர் போட்ட சைன் தான் இதை வேல்யூவா மாத்துது. இது வெறும் பேப்பர் தான். அந்த பேப்பர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரியர் டு சம் ஆஃப் 10 rupees அப்படின்னு போட்டு RBI கவர்னரோட சைன் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா ப்ராமிஸ் பண்றாரு, இந்த காசை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த காசுக்கான வேல்யூ 10 ரூபா, 10 ரூபாக்கான வேல்யூல இந்த காசை, இந்த பேப்பரை வச்சு நீங்க வாங்க முடியும் அப்படின்னு நம்ம RBI சொல்லுது. இதே மாதிரிதான் அன்னைக்கான காலகட்டத்துல கிங் அண்ட் குயின்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேப்பர்ல அவங்க சைன் போட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த பேப்பர் இவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீ இது பண்ணலாம், அவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு காலகட்டத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 20th செஞ்சுரியில நம்ம அதிகமான கண்ட்ரிஸ் உருவாக்க ஆரம்பிச்சது. அவங்க அந்த கண்ட்ரி கரன்சிஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இந்தியாவோட ருப்பியும் வந்துச்சு, பல கண்ட்ரிஸோட கரன்சியும் உருவாக ஆரம்பிச்சது. இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். அதிகமான பணத்தை ஒரு கண்ட்ரி பிரிண்ட் பண்ணுச்சுன்னா அந்த கண்ட்ரில ஏழைகளே இருக்க மாட்டாங்களே. இந்தியா பணத்தை அதிகமா பிரிண்ட் பண்ணி உலகத்திலே பெரிய பணக்கார கண்ட்ரியா மாறிடலாமே, ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு நம்ம வருவோம். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவோட டாலர்ஸை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வரல. அன்னைக்கான காலகட்டத்தில் சவுதி அரேபியால ஆயில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்ப அங்க இருக்க ஆட்கள்கிட்ட போயிட்டு அமெரிக்கா என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னா, நீங்க ஆயில விற்பீங்கல்ல, விற்கும் போது நீங்க அமெரிக்கன் டாலர்ஸ்ல அதை வாங்குங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஆயில் வாங்க வராங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சேல் பண்ணும்போது அவங்க கிட்ட அமெரிக்கன் டாலர்ஸ்ல வாங்குனுங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு உலகமே அமெரிக்கன் டாலர்ஸை பத்தி தான் எல்லாமே ட்ரேட்ல இருந்து எல்லாமே பக்கத்து கண்ட்ரி நம்ம வாங்குறது எல்லாமே அமெரிக்கன் டாலர்ஸ்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது ஒரு அமெரிக்கன் டாலரோட வேல்யூ நம்ம ஊரை பொறுத்தவரையும் 84 ரூபா. இப்போ ஒரு நாடு எப்படி பணத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டோட ஜிடிபி, எக்கானமி எல்லாத்தையும் பிளான் பண்ணி கணக்கு பண்ணி தான் நம்ம பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க ஒரு கண்ட்ரியுமே.
அளவுக்கு மீறின பணத்தை பிரிண்ட் பண்ணா அந்த நாட்டோட கரன்சியோட வேல்யூ வந்து ரொம்ப இறங்கி போயிடும். அதை எந்த கண்ட்ரியுமே பண்ண மாட்டாங்க. இவ்வளவுதான் பணத்தை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த கண்ட்ரியோட வேல்யூ, அந்த கண்ட்ரியோட எக்கானமியை பொறுத்து தான் அவ்வளவுக்கு தான் பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் பண்ணணும். இப்போ வந்து அமெரிக்காவோட டாலர் $1 $84 நம்ம ஊர்ல. இப்போ ஒரு வேலை நம்ம அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லார்ட்டையும் காசு அதிகமாகும். நம்ம ஊரோட கரன்சின்றது வேல்யூ வந்து ரொம்ப படுத்து போகும். அப்படின்னும் போது $1 இருந்துகிட்டு இருந்தா அமெரிக்காவோட டாலர் வந்து நம்ம ஊருக்கு $200 மாறலாம், $300 மாறலாம். $300 சேர்ந்தது தான் அமெரிக்காவோட $1 அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு 4 பேர் ஒரு ஆரஞ்சு கடைக்கு போறாங்க. அந்த கடையில 2 ஆரஞ்சு மட்டும் தான் இருக்கு. ஒரு ஆரஞ்சோட ரேட் வந்து ₹10 வச்சுக்கோங்க. ஆனா 2 பேர்கிட்ட மட்டும் தான் வாங்குற அளவுக்கு ₹10 இருக்கு. மற்ற 2 பேர்கிட்டயுமே ₹5 தான் இருக்கு. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இது 2 பேர்கிட்ட காசு இல்லைல்ல, நம்ம வந்து பணத்தை பிரிண்ட் பண்ணி ₹5 அவங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்னும் போது இந்த 4 பேர்கிட்டயுமே 10 இருக்கும். இப்ப இந்த 4 பேர்கிட்டயுமே ₹10 இருக்கு. இந்த 4 பேருமே போயிட்டு அந்த கடையில போய் நின்னா அங்க 2 ஆரஞ்சு மட்டும் தான் இருக்கு. இந்த 4 பேரால வாங்க முடியாது. அப்படின்னும் போது டிமாண்ட் இருக்கும் போது அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவானா, இப்ப ஆரஞ்சோட ரேட் வந்து ₹10 கிடையாது, நான் ₹20 மாத்துறேன் அப்படின்னு மாத்துவான். அப்ப நார்மலா வித்துக்கிட்டு இருந்தா அந்த ஒரு ஆரஞ்சு பழத்தோட ரேட்டுன்றது அதிகமாகும் எல்லாத்தையும் காசு இருக்கும் போது. இதுதான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கலா இன்ஃபிளேஷன் என்னன்னு புரிய வைக்கிறேன். ஒரு கண்ட்ரி அளவுக்கு மீறின பணத்தை, அவங்க எக்கானமியை தாண்டி, அவங்க ஜிடிபியை தாண்டி அளவுக்கு மீறின பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஊர்ல நார்மலா வித்துக்கிட்டு இருந்த பால் பாக்கெட்டோட விலை ₹30 இருக்கும். அந்த பால் பாக்கெட் ₹30 வித்துக்கிட்டு இருந்த பால் பாக்கெட் ₹300 மாற வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா ஜெர்மனி அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணாங்க. ஹைப்பர் இன்ஃபிளேஷனா மாறிச்சு. பசங்க பிரெட் வாங்குறதுக்கு கூட கட்டா பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஜிம்பாப்வே 2009 அந்த வேலையை பண்ணாங்க. ஜிம்பாப்வே வந்து அளவுக்கு மீறின பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. பிரிண்ட் பண்ணா அந்த இடத்துல வந்து ஹைப்பர் இன்ஃபிளேஷனா மாறிடும். இன்ஃபிளேஷன் ஆச்சுன்னா அந்த கரன்சி வந்து படுத்து போயிடும். அந்த வேல்யூ வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போகும்போது நீங்க ஒரு பிரெட் பாக்கெட்டோ சாக்லேட்டோ வாங்குறதுக்கு மூட்டையா பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் கடைசியா அந்த எக்கானமி, அந்த கண்ட்ரியே வந்து அந்த இடத்துக்கு தள்ளும். ஸோ ஒரு கண்ட்ரி ஏழ்மையை ஒழிக்கிறதுன்றது வந்து அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டோம்னா எல்லாரும் பணக்காரங்க ஆயிடுவாங்கன்றது கிடையாது. நம்ம பணத்தை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஒரு ஜிடிபியை வளர்க்கணும். நம்ம எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்றத வளர்க்கணும். நம்ம வந்து பேசிக்கா இன்னைக்கு வந்து ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, அவ்வளவு கார் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அத்தனை பேரை படிக்க வைப்பாங்க. அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். ஒரு கண்ட்ரியில வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் நிறைய இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட வேல்யூன்றது வளர்ந்துகிட்டு இருக்கும். இப்ப அமெரிக்கா இருக்குல்ல, அத்தனை பேர்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஐபோன்ல ஆரம்பிச்சு பல கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்கா கிட்ட இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து கண்ட்ரியோட ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க பொருளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்தியா அதிகமா ரைஸை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு பக்கத்து கண்ட்ரின்னு சொல்லுவோம்ல. ரைஸ் அவங்க கிட்ட சப்ளை பண்ணும்போது இந்தியாவோட வேல்யூன்றது அதிகமாகும். இந்தியா அதுல இருந்து காசு பார்ப்பாங்கல்ல. சிம்பிளா இந்தியால ஏழ்மை உழையணும் அப்படின்னா நம்ம பணத்தை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா அதிகமான பேரை படிக்க வைக்கணும். படிக்க வச்சாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வேலை வாய்ப்புன்றது அதிகமாகும். வேலை வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அதிகமான ப்ரொடக்ஷன் நம்ம ஊர்ல உருவாகும். ஒரு 2 வேன் வந்து தக்காளி ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா நம்ம 4 வேன் தக்காளி வர மாதிரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டிமாண்ட்ன்றது அதிகமா இருக்காது. எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியும் இருக்கிற காசை வச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தக்காளியை வந்து வெளிநாட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுவோம். வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணும் போது நம்ம கிட்ட வாங்குவாங்க. அவங்க நம்ம கிட்ட காசு தருவாங்க. நம்ம வந்து கண்ட்ரியா எக்கானமில வளர ஆரம்பிப்போம். அப்படி வளரும் போதுதான் நம்மளோட வேல்யூ அப்படின்றது, நம்ம கண்ட்ரியோட பணத்தோட வேல்யூன்றது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கண்ட்ரிக்கு தேவை பணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பணமும் ஒரு கண்ட்ரிக்கு தேவைதான். ஆனா ப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், வேலை வாய்ப்புகள்ல இருந்து எல்லாமே ஒரு கண்ட்ரிக்கு இருக்கும் போதுதான் அந்த கண்ட்ரி ஏழைகள் இல்லாத நாடா மாறும். அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அது இன்னும் ஏழைகள் தான் உருவாக்கும். பணம்ன்றது வந்து வெறும் பேப்பர் தான். அதோட வேல்யூன்றது இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணும் போது படுத்து போகும் நம்ம ஊரை பொறுத்த வரையும். அதனாலதான் கல் நோட்டெல்லாம் அடிக்கும் போது பிரச்சனையாகும். கல் நோட்டெல்லாம் அடிச்சோம்னா அது இல்லீகல். பணத்தை வந்து நம்மளா வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் இவ்வளவுதான் பணம் பிரிண்ட் பண்ணணும், நம்மளோட வேல்யூ, நம்மளோட ஜிடிபி இவ்வளவுதான்றதெல்லாம் கணக்கு பண்ணி, அதுக்கு எக்கனாமிக்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆர்பிஐல. அவங்க அதெல்லாம் பார்த்துதான் பணத்தை பிரிண்ட் பண்ணுவாங்க. நம்ம எக்கச்சக்கமா அடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம பணத்தோட வேல்யூ குறைஞ்சு போகும். ஒரு நார்மலா வாங்குற பொருளோட ரேட் வந்து வேற லெவல்ல வளர்ந்துரும். அதனால வந்து அதிகமான பணத்தை வந்து கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அதை பண்ணவும் கூடாது அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஸோ நம்ம பணத்தை அதிகமா பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம அதிகமான பேரை படிக்க வைக்கணும். ஒரு நாட்டுல இருக்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்றத பொறுத்து தான் அந்த நாடு ஏழை நாடா பணக்கார நாடான்னு இருக்கும். அதிகமான ஆட்கள் படிச்சாங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கும். அதிகமான வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம ஊர்ல அதிகமான பிசினஸ் பண்ணுவோம். வெளிநாட்டுல இருக்க ஆட்களுக்கு நம்ம அதிகமா இம்போர்ட் பண்ணி அனுப்புவோம். நம்ம ஊர்ல விளைவிக்கிற அதிகமான விஷயங்களை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு வந்து சப்ளை பண்ணும்போது அதிகமான காசை இந்தியா பார்க்கும்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அங்க டிமாண்ட்ன்றது அதிகமா இருக்காது. நம்ம ஊர்ல ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா சப்ளை அதிகமா இருக்கும், டிமாண்ட் அதிகமா இருக்காது, எல்லாரையும் அஃபோர்ட் பண்ண முடியும். அப்படின்னும் போது இந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணி அடிக்கிறதுன்றது வெறும் யூஸ்லெஸ் தான். இந்த பேப்பருக்கான வேல்யூன்றது இருக்குல்ல, அதுதான் முக்கியம். இது வெறும் பேப்பர் தான். இது அதிகமா பிரிண்ட் பண்றதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது இருக்கிறதுலே ஒஸ்டான ஒரு விஷயத்துக்கு தான் கொண்டு போய் விடும். அது நம்மள பணக்காரங்களா ஆக்காது அப்படின்றது தான் உண்மை. உங்க கருத்து ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தனாலோ இல்ல உங்களுக்கு ஒரு கருத்து இருந்ததுனாலோ அதை கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த நாளில இருந்து பாக்குறேன். பை ட்ரூப்ஸ்.